शैलसुते मयि जगदम्ब कदम्बवनं प्रियवासिनि हासरते शिखरे शिरोमणि कुम्भ हिमालय शृङ्गनिजालय मध्यगते मधुमधुरे मधुकैडभभञ्जिनि रासरते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते திருட்டு பொருளை கேட்கறது யாருன்னா குரங்கு. அதே மாதிரி கொடுக்கிறது. கொடுத்த போது சொல்றாராம், கல்கி வரை நான் இருக்கிற பூமியிலே, கல்கி முடிஞ்சதுக்கு அப்புறம் உன்னோட பிரம்ம பதத்தோட சேவையை வாங்கிக்கிறேன். பிரம்மபதம் அருளல். இந்த பிரம்மபதம் வேடு எங்க ஜாஸ்தியா வரும்னா வைஷ்ணவ சம்பிரதாயத்துல வரும். வைஷ்ணவ சம்பிரதாயத்துல அன்னமாச்சாரியார் அப்படியே பாடியிருப்பார். வேண்டாம் என்ன அருள் கொடுக்குமா? ஆமா, பிரம்மபதத்தோட அருள் கொடுக்கணும். அந்த பிரம்ம பதத்தை சேர்த்து வச்சிருக்கக்கூடிய துர்கை யாரோன்னா அஸ்வினி துர்கை. அது யாரு கொடுக்கணும் பாருவோ? விஷ்ணு பெருமான். ஓம் ஞான ஜோதி விஷ்ணு பதே. அதை கொடுக்கறது யாருன்னா விஷ்ணு. ஒவ்வொரு அவதாரமும் எடுத்து இந்த ஆளுக்கு இந்த பிரம்ம பதத்தை கொடுக்கலாமா, இந்த ஆளுக்கு எவ்வளவு ஆயுசு, இந்த ஆள் எவ்வளவு காலம் பூஜை புனஸ்காரம் பண்றாங்க, அந்த நோட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா எடுத்து தனக்குள்ள வச்சுக்கிறது அஸ்வினி. அன்னமாச்சாரியார் பாட்டு கேட்டு பாருங்க. எம்.எஸ். சுப்புலட்சுமி பாடுவாங்க. கொஞ்சமாவது ஞான அந்த விஷாலம் தெரிஞ்சாதான் அதை பத்தி நமக்கு அர்த்தம் தெரியும். ஏககாலத்தோட 3 பேரோட பதத்தை கொடுக்குறாங்க. பிரம்மனோட பாதம், விஷ்ணுவோட பாதம், சிவனோட பாதம். ஏகாலத்துல ஏகாந்தமா இருந்து 6 பாதத்தை 2 பாதமாக்கி அருளுக்கு பேரு பிரம்மபதா. இதை கொடுக்கக்கூடிய மகாதுரை. எவ்வளவு ஆனந்தம் பாருங்க. இப்போ உங்களுக்கு பிறப்பு கேட்பீங்க, நீங்க பிறப்பு வேணும்னா கேட்பீங்க, பிறப்பு வானான்னு சொல்லுவீங்க. அந்த மாதிரி துர்க்கை இந்த அஸ்வினி துர்க்கை. அற்புதமான ஒரு துர்க்கை அஸ்வினி துர்க்கை. இவங்க கருப்பு நிறம் இருக்கிறவங்க, கருப்பா இருக்கிறவங்க. ஏன் கருப்பா இருக்கிறாங்க? தாமோ குணத்தை வெற்றி வாகை சூடி அறுத்து தள்ளுறோம். அதனால கருப்பு நிறமாக. கருப்பா. ஆனா சிரிப்பு வெள்ளை வெள்ளையில இருக்கும். அப்ப இவங்க பல்லு எல்லாம் வெள்ளை, எல்லாருக்கும் பல்லு வெள்ளையா தான் இருக்கும். தொலைக்கிறாங்களே இல்லையோ, அதான் அந்த அற்புதமான ஒரு சக்தி. கருநிறம், வெண்மையான சிரிப்பு, பற்கள் வெள்ளையா இருக்கும். வெள்ள முந்தானை, கருநிற உடை, வெள்ள கலர் முந்தானை. இல்ல அப்பனா கருப்பு நீல கலர்ல வரும். அந்த மாதிரி வச்சுருப்பார். கருப்பு என்ன பண்ணுதுன்னா மாயையை அகற்றுதல். மாயை அகற்றும் கருப்பு. வெள்ளையில ஒரே ஒரு கருப்பு போட்டு வைங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ். அது ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பெண்ணி வந்து 2 கோரப்பல் இருக்கும். 2 கோரப்பல். இந்த 2 கோரப்பல் இடது ஒண்ணு வலது ஒண்ணு. ஏன் 2 கோரப்பல் வச்சிருக்கிறாங்க?
சாமி அந்த கறி வச்சாங்கன்னா மென்னு சொல்றதுக்கு இல்லை. இடை பெண்கிடை அப்படின்னு 2 துவாரம் இருக்குது உடல்ல, முதுகுத்தண்டை. அந்த கோரை பல்லோட சக்தியாலே இந்த மூச்சு காற்ற மூக்கு வழியா சரியாக்கி முட்டிண்டு போய் குதத்திலிருந்து மேலே ஏறக்கூடிய காலத்துல அந்த அங்குலம் வாரியா பிரிச்சு அதனோட அளவு நிலையை தெளிவாக்கி உள்ளுக்கு வெளிக்கு வாங்கி சீர்படுத்துறதுக்கு இந்த கோரப்பல். கல்யாணத்துக்கு போறோம், பொண்ணெல்லாம் அழகா தாங்க இருக்குது. ஆனா பொண்ணுக்கு 2 கோரப்பல்லு வெளியில் இருக்குது. வெளியே இருந்தா கூட மாப்பிள்ளை கட்டிப்பாரு, ஒன்றும் தப்பு இல்லை. சாந்தி முகூர்த்தத்துக்கு தான் அவர் ஆபத்து. ஒரு கோரப்பல்லுக்கு ஆள் க்ளோஸ், அடுத்த கோரப்பல்லுக்கு ஆழ தொண்ணூறு. இது அப்படி கிடையாது. மூச்சு இடை பிங்கிடை என்ற காத்தை, அதாவது யோகாசனம் பண்ணும்போது வரக்கூடிய விஷயம், அதை செயல்படுத்துறவங்க. நீட்டிய நாக்களே சூலம் போட்டா மாதிரி இருக்குமா. அற்புதமான ஒட்டியானம், ஒட்டியானம் எல்லாம் போட்டு அழகா இருப்பாங்க. ஆடு பசுமாடு இந்த மாதிரி வாகனங்கள் சிம்பிள், ரொம்ப சிம்பிளான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு துர்க்கை. சுத்த சைவம். அசைவம் வைச்சா வாங்க மாட்டாங்க. நம்ம மனசுக்கு வைக்கிறோம்னா அசைவம் வைக்க கூடாது. சுத்த சைவம். என்ன நமக்கு சுத்த சைவத்தில் இருக்குது? குழக்கட்டை சுத்த செய்வோம், இடியாப்பம் சுத்த செய்வோம், புட்டு சுத்த செய்வோம், தயிரப்பம் சுத்த செய்வோம். இந்த மாதிரி சுத்தமான சமையல் சைவத்துல தெரியாதவங்க அசைவம் கூட வச்சிருவாங்க. அது அவங்க தப்பா எடுத்துக்கல. நீங்க சுத்த சைவம் சாப்பிடுற மாதிரி பண்ணிடுறாங்க. ஏன் இவங்களுக்கு சுத்த சைவம் வைக்கணும்? இந்த தமோ குணம்ங்கிறது அசைவ உணவை தான் விரும்பும். தமோ குணம் எதை விரும்பும்? அசைவத்தை தான் விரும்பும். அது சைவத்தை விரும்பவே விரும்பாது. அது என்னன்னு எப்பா பார்த்தாலும் தயிர் சாதம் சாப்பிடுறாரு. அந்த குழந்தை 100க்கு 100 வாங்கணும். இது 100க்கு 16க்கே முக்கி 16 வாங்கறதுக்குள்ள 5 முறை ஃபெயில் ஆயிடும். என்ன மாதிரி 6வது முறை வாயாத்தி யாரும் உயிரோட இருக்கும். அதை பார்க்கறது அவர் தலைவிதி. எப்படி இந்த ஞானத்துக்கு வரணும்னா சைவ ஆகாரம் சாப்பிடணும். சைவமா, அதாவது பிளட்டோட அடர்த்தி நிலை சீராகும். பிளட்ல கொழுப்பு சேராது. பிளட் ஃப்ளோட்டிங் பிரெயினுக்கு நல்லா போகும். பிளட் ஃப்ளோட்டிங் ஹார்ட்டுக்கு நல்லா போகும். பிளட் ஃப்ளோட்டிங் 4 அறையே கரெக்டா வச்சுக்கணும். அந்த லப்பு டப்பு லப்பு டப்பு லப்பு டப்புன்னு ஒரு சவுண்டு வரும் ஹார்ட்ல. ஜாகிரதை ஜாகிரதை, எப்போனாலும் போயிடுவேன், ஜாகிரதை எப்போனாலும் போயிடுவேன், ஜாகிரதை எப்போனாலும் போயிடுவேன்னு அது அர்த்தம். அதை டெத்தாஸ்கோப்ல வச்சு பார்ப்பாங்க. அது 72 முறை அடிக்கணும் பொதுவா. இப்ப 110 எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 120 அடிக்கும். 120 அடிக்கக்கூடாது. மினிமம் 90, 70 தான் அடிக்கணும். குழந்தைங்களுக்கு, பிறந்த குழந்தைங்களுக்கு ஜாஸ்தி இருக்கும். நான் சொல்ற எண்ணிக்கையில விகிதாச்சாரம் இருந்தா கூட அந்த ரத்தத்தோட அடர்வு நிலையை சீராக்கி அந்தந்த உறுப்புக்கு அனுப்பணும். இந்த சைவம் நைவேத்தியம் பண்றதுனால கிட்னியோட சப்ஜெக்டை கிளியர் பண்ணிடுவாங்க. அங்கதான் எல்லாம் ஃபில்டர் ஆகுது. கிட்னிக்கு 100 பேர் பண்ணாடேன்னு பேர். அழுக்கெல்லாம் கிளீன் பண்ணி வச்சுக்கோ. ஆனா இந்த துர்க்கை அழுக்கெல்லாம் கிளீன் பண்ணி வெளியே வச்சிருவாங்க. அடப்பு கிடையாது. ஆகியனால அசைவத்தை வைக்காம சைவத்தை வைக்கும். ஆன்மீக கருத்துகள் தமோ குணத்தை விட்டு வெளிவந்து மனசுக்கு கொண்டு போய் சேர்க்கும். இதெல்லாம்
இது ஒரு முட்டாள்டாம பண்ணுவான். அதே இது மனசுக்குள்ள போனா அதே வேலையா 24 மணி நேரம் செய்யறவாக இருக்கிறது. இந்த நிலையை குறிச்சுதான் வியாசரை மகாபாரதக்குள்ள பூர்த்தி அதுக்கு ஒரு சுகர் அரைச்சு எல்லாம் பண்ணார். இதனால்தான் பாலலீலை வந்து சாப்பிட்ற பொருள் ஒன்றும் நினைக்கிறது கூட சைவமா நினைக்கணும். நினைக்கிறது அது என்ன நினைக்கிறது? இந்த கேமரா எனதுன்னு நினைச்சா அசைவம், இந்த கேமரா அவங்களுதுன்னு நினைச்சா அது செய்யும். நினைப்புல கூட சைவம் அசைவம் இருக்கு. இந்த சாமி காலையில இருந்து சொல்றாரு, வாய பேச்சுன்னு சும்மா இருக்க மாட்டாரு. இதை நிறுத்தினோம்னு நினைக்கிறது அசைவம். மேல மேல சொல்லணும், அது வந்து செய்வோம். நினைவுக்குள்ள வரக்கூடிய இதமான நினைவுகள் கூட செய்வோம் அசைவம். இடுப்பு வலிக்குது, இப்ப எழுது போனா எப்படி இருக்கலாம்? ஏன்னா மனம் அசைவ தத்துவத்துல சிந்தனா சக்தி இருக்குது, இடுப்பு வலி தெரியுது. அது சைவ தத்துவத்துல இருந்தா இடுப்பு வலி தெரியாது. கட்ட 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 கட்டன்னு எழுதி கட்ட கட்ட கட்டன்னு படிச்சு கட்ட கட்ட கட்டன்னு கட்ட கட்டன்னு அசிரத்துக்கு வீட்டுல வந்து அதுவே வந்து திருட்டு சாமியை போட்டு தரணுண்டு நேரா சமையல் ரூமுக்கு போய் அதுவே எல்லாம் சைவமா சமையல் பண்ணிட்டு அதுவே நெய்வேதி பண்ணி அதுவே பாவட தாவணிலாம் எடுத்துன்னு 2 போறப்பல உள்ள விட்டுட்டு பார்த்தோன்னா வா வா இங்க வந்து நெய்வேதி உன் வேலையெல்லாம் நான் பண்ணிட்ட பாரு. ஆமா, சம்பளம் கொடுக்காத ஒரு வேலைக்காரி கிடைச்ச மாதிரி. அதனால சைவத்தோட உணவு வகைகள் தான் படைக்கணும். சைவத்தை கொடுத்தாத்தான் தமோ குணம் போகும். ஏன பாருங்க கரும்பு தூணும், ஏன பாருங்க மரம் செடி எல்லாம் தூங்குது, ஏன நல்ல உயரும். ஒரு இடத்துல கட்டி வச்சுட்டா அதே இடத்துல காலை மாத்தி மாத்தி வச்சு நின்றுதே இருக்கும். கொஞ்சம் பழகிட்டா எல்லா வேலையும் செய்யும். இந்த சிங்கம் பார்வை எல்லா வகை கறி தூங்கும், ஊர்ல போட்டா கூட ஒரு இடமா நிற்காது. அந்த மாதிரி மனசு நிற்காம இருக்கும். அதனால என்ன உணவு வகைகள் பண்ணணும்? சைவம் ஒன்றும் இல்லை, சைவத்துக்கு முன்னால ஒரு ஆணாவை போட்டுருவாங்க, உங்க விஷயமா பண்ணணும். இந்த மாதிரி இது முக்கியமான பட்சம். அடுத்தது பலன் பாருங்கோ. பெண்களுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் சரியாகும். தாம்பத்தியத்தினால பெரிய சில கஷ்டங்கள்லாம் இருக்கு. தாம்பத்தியம் நடத்துறது ஆண் பெண் உடலால சேர்ந்து கணவன் மாதிரி அது சில உடம்புகள் ஏத்துக்கும், சில உடம்புகள் ஏத்துக்கும். அந்த நிலையை மாற்றக்கூடிய நிலையை கொடுக்கிறோம். அப்ப வீட்டுக்குள்ள சந்தோஷம் தானே, வீட்டுக்குள்ள நல்ல சந்தோஷம். அந்த பெண் உடல்ல இருக்கக்கூடிய கர்ப்பப்பை சம்பந்தமான விஷயங்கள், அதுல கருமுட்டை இருமுட்டை அது இது மாத விளக்குல தகராறு, 2ஆம் நாள் 3ஆம் நாள் தகராறு, 5ஆம் நாள் தகராறு. கரெக்டா ஒரு மாத விளக்கு ஆச்சுன்னா 3 நாள் நல்ல டிஸ்சார்ஜ் ஆகி 4ஆவது நாள் கிளீன் ஆயிடும். அதுதான் கரெக்டான டிஸ்சார்ஜ். 5 நாள் 7 நாள் எல்லாம் போகக்கூடாது. அப்ப அந்த உடம்புல வியாதி கர்ப்பப்பைக்குள்ள இருக்குதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த தாம்பத்தியத்தினால் ஏற்படக்கூடிய உணர்வுகள் குழந்தைக்கு சரியாகுது. இந்த வெள்ளைப்படுதல் ஒன்று இருக்கு, அதனோட காலாவதி எடுத்து பார்த்தீங்கன்னா பலவிதமான அர்த்தம் இருக்கு. ஏதோ ஒரு ஆசையினால வெள்ளப்படுது. இது டாக்டருங்க மருந்து கொடுத்து அந்த சிகப்பு ரத்தத்தையே கட்டி ஆக்கிடுவாங்க. அதனால டாக்டர் மேலே தப்பு சொல்லது. இந்த அசிறுதிருப்பியோட தாக்கம் அசைவத்தினால வந்துட்டோம்னா இந்த ரெட் பிளட் ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டே இருக்கும். அப்படின்னா எல்லா நரம்பு மண்டலும் செயல் இழந்து போகுதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அந்த ரெட் பிளட் வந்து கட்டி ஆகிடும். அப்ப அந்த மாதவிளக்கோட ஃப்ளோட்டிங் கரெக்டா இருக்கும். அதை கரெக்ட் பண்றாங்க. அப்ப கிட்னி கரெக்டா இருக்குது, ஹார்ட் கரெக்டா இருக்குது, கர்ப்பப்பை கரெக்டா இருக்குது, சுவாசம் கரெக்டா இருக்குது.
இந்த 4 வகை ஒரு பெண்ணோட உடம்புக்குள்ள பார்த்துக்க முடியும். ஆணை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹார்ட் ஃப்ளோ கிளீனா போகும். ஆணோட விதிக்கு இத்தனை பாயிண்ட் வீரியம் இருக்கணும், அந்த வீரியம் அத்தனை பாயிண்ட் இருக்கு. தாம்பத்தியத்தான சேர முடியாத உடம்புகள் அது சீராகி அந்த உடல் வாகெல்லாம் கரெக்டா வச்சுக்கக்கூடியவங்க இந்த துர்க்கை. அதனால மனம் சந்தோஷம், அதனால சந்தான விருத்தி. சந்தான விருத்தி ஒன்று இருக்குது பாருங்க, அதுதான் விசேஷமானது. அந்த மாதிரி விருத்திகளை கொடுக்கக்கூடியவங்க. இந்த மூளையில ரத்த கட்டி, மூளையில பிரெயின் டியூமர், இந்த டியூமர் தான் பின்னால வந்து கேன்சர் ஆகும். என்னோட 46 வருஷ சர்வீஸ்ல எத்தனையோ கேன்சர் கேஸ் பண்ணி அவெல்லாம் நல்லா இருக்காங்க, உங்களுக்கு பேர பொண்ணு பேரெல்லாம் இருக்கிறாங்க. இந்த பிரெயின் டியூமர், இந்த பிரெயின் டியூமர் அப்படின்றது ஏன் வருது? உடல்ல 2 பாகமா பிரிச்சுக்கோ, லெஃப்ட் அண்ட் ரைட். அது என்னங்க லெஃப்ட் ரைட்? ஹார்ட் எந்த பக்கம் இருக்குதோ அது லெஃப்ட்டுங்க. ஐயோ ஐயோ எனக்கு ஹார்ட்டே காணஞ்சாமி. ஹார்ட் எல்லாருக்கும் மூளை இருந்து வேலை செஞ்சாலும் சரியாகும், ஆனா ஹார்ட் வேலை செய்யும், அது லெஃப்ட். இந்த லெஃப்ட்ல சில நட்சத்திரங்கள் போகும்போது அஸ்வதி பரணி கிருத்திகை ரோஹிணி விஷ்ணு திருவாதிரை புஷ்பம் பூஷம் ஆயில்யம் மகம் பூரம் உத்தரம் ஹஸ்தம் சித்திர சுவாதி விசாக அனுஷம் கேட்ட மூலம் போராடம் உத்தராடம் திருவண்ணம் சதயம் போராட்டாது உத்திரட்டாது ரேவத்தின் 27 நட்சத்திரம். இந்த 27 நட்சத்திரம் லெஃப்ட்ல போகும்போது உள்ள போச்சுன்னா பிரெயின் டியூமர். அதனோட ஃப்ளோ ஸ்டாண்டர்ட் ஃப்ளோ இருக்கு, அதுக்கு ஒரு உஷ்ணம் இருக்கு. அது என்ன பண்ணணும்னா கரெக்டா போகலைன்னா நேரா பிரெயின்ல போய் ஒரு நினைவை வாங்கி வச்சுக்கோ. அந்த நினைவை நினைச்சி 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 துக்கம் படுற காலத்துல பிரெயின்ல டியூமர் வரும். அந்த டியூமர் என்ன பண்ணும், கட்டியாகி கேன்சரா வேற இடத்துக்கு சப்ளை பண்ணிடும். அப்போ இடது பக்கத்துல ஓடின நட்சத்திரங்கள் அதனோட ஃப்ளோ சரியா இல்லாத போது கை கால் விழுற நோய், கை கால் விழுந்து போகுது. அதாவது இடது புறத்துல ஃப்ளோ சரியா இல்லைன்னா வலது புறத்துல இருக்கிற கை கால் இயங்காது. இந்த துர்கையை வேண்டினால் அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த மருந்து வகைகள் வேலை செய்யும். பழைய நிலைமைக்கு கிட்டத்தட்ட 90% வந்துடும். அந்த மாதிரி ஒரு துர்க்கை. அதே நட்சத்திரங்கள் 27 9 கிரகத்து மேல சவாரி பண்ணும். அந்த 9 கிரகத்துல ஏதாவது ஒரு கிரகத்தோட திசை நடந்து இருக்கும். அது வீக்கா இருக்கக்கூடிய காலத்துல வலதுல ஓட்டம் சரியில்லைன்னா இடது கை கால் விழுந்துடும். இந்த நினைவு வந்து ஸ்டோர் பண்றவங்க லேடிஸ் தான். அதாவது பையனுக்கு 35 வயசு 40 வயசு இருக்கும், கல்யாணமும் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த அம்மாவை கேட்டீங்கன்னா எங்க வீட்டுக்காரு சரியாவே இல்லை, எவ்வளோ பொய் இல்லை. இந்த ஸ்டோர் வந்து ஒரு வியாதியை கொண்டு வரும். அது என்னென்ன வியாதி வருது பாருங்க. கர்ப்பப்பையில கட்டி, கர்ப்பப்பையில நீர் கட்டி, சின்ன 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 கட்டி ஆகும். வந்த உடனே அந்த ரத்த ஓட்டம் வலது கையில சரியா இல்லைன்றதுனால 27 நட்சத்திரத்துல வந்து 9 குதிரைய, அதாவது 9 குதிரைன்னா 9 கிரகத்தை வச்சு போகும்போது சரியா வரலன்னா இந்த நீர் கட்டின்னு ஒண்ணு வரும். அது அப்படியே பெரிய கட்டியாகி கர்ப்பப்பையை எடுக்கிற மாதிரி வரும். சிலருக்கு அதுல கேன்சர். ஏதோ ஒரு நினைவு நம்ம யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத ஒரு நினைவு. நினைவுல 2 நினைவு இருக்கு. பாதிக்கப்படுற நினைவு, நல்ல நினைவு, பாதிக்கப்படாத நினைவு.
இப்ப பாதிக்கப்படாத நினைவு ஒன்று எடுத்துக்கோங்க. இப்ப என்னோட குருஜி இதை நான் உங்களுக்கு சொல்லக்கூடாது. தோப்பனார் அந்த மாதிரி ஒரு குருஜி எனக்கு. அப்புறம் அவரோட குருவுகள்லாம் எனக்கு குரு. சில குருகள் எல்லாம் இப்பவும் இருக்கிறாங்க, கண்ணால் அவளை பார்க்க முடியாது. இந்த நினைவு மறக்குமா? இந்த நல்ல நினைவு, இது ஆன்மீகத்துக்கு உண்டான நினைவு. இந்த மாதிரி நல்ல நினைவுகளை உண்டு பண்றதும் ஒரு நினைவு. இதனால ஆன்மீகம் வரும். இன்னும் ஒரு நினைவு இருக்கு. ஒரு 5 வயசுல ஒரு நினைவு வரும். அது சாகர வரைக்கும் இருக்கும். அந்த நினைவால பாதிக்கப்பட்டுட்டா இந்த மூக்குல ஜலம் எழுதிட்டே இருக்கும். அது என்னமோ டாக்டர் கிட்ட போனா சைனீஸோ ஜப்பானோ சொல்றாங்க, அது நமக்கு தெரியாது. அந்த மாதிரி வியாதி சீராது. அடுத்தது அப்பப்ப தலைவலி வருது, அது சரியாகும். ஒரு வேலையும் செய்யாதே ஒரு மூச்சு விட்டுக்கிட்ட யாராவது, இவங்க எப்படிப்பட்டவங்க பாருங்க. ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க, வேலை செஞ்ச மாதிரி ஒரு பாவலா, அதை காட்டிட்டு ஒரே ஒரு மூச்சு விடுவாங்க. இது ஒரு வியாதி. அந்த மாதிரி சும்மா இல்லாத நேரத்துல, வேலையே இல்லாத நேரத்துல மூச்சு ஓடலன்னா கூட வியாதி வந்துடும். அந்த மாதிரி அப்படின்னு மூச்சு வாங்க. இதுக்கு சொல்றாரு அதுக்கு சொல்றாருன்னு நினைக்காதீங்களோ. இவங்களுக்கு லைட்டா ஒரு தலைவலி வரும். தூங்கினா போயிடணும், சிரிச்சா போயிடணும், சம்சாரத்தோட இருந்தா போயிடணும், தாம்பத்தியில் இருந்தா போயிடணும். ஆனா போகாது. அப்பப்ப வந்து சொல்ல வரணும், அப்பப்ப இந்த மாதிரி செய்யணும். இந்த மாதிரி நோய் போகும். இன்னும் ஒரு தலைவலி இருக்குது, போகாத தலைவலி. அதுக்கு ஒத்த தலைவலின்னு பேரு. என்ன தலைவலி? ஆமா, அது ரிப்பர் எடுத்து கட்டிக்கிறது, பெல்ட் எடுத்து கட்டிக்கிறது, அப்படியே நல்லா ஜல்லிக்கண்டி எடுத்து டக்கு டக்குன்னு மண்டையில் அடிச்சுக்கிறது. நம்ம வீட்டில் ஜல்லிக்கண்டியால மண்டையில் அடிச்சிருந்தா வந்து விருந்தாளின்னு தான் நினைப்பாங்க. இந்த அம்மாவுக்கு சாதம் போட மனசு இல்லை, அதனால ஜல்லிக்கண்டியால அடிச்சுக்கிறது. சித்தப்பா வந்தா சொல்லாம போடுவார், சித்தி வந்தா சொல்லாம போடுவார். உள்ள என்ன அவங்களுக்கு பிரச்சனை? ஒத்தை தலைவலி. இந்த மாதிரி பிரச்சனைகளை சீர்படும். அப்புறம் கழுத்தோட எலும்புகள் தேய்மானம். கழுத்தோட எலும்பு தேய்மானம் இது சீக்கிரமா தெரியாது. ஒரு 50 வயசுல தெரியும். காலில் நெக்கணும்னு போடுவாங்க. ஏற்கனவே அந்த ஆள் அழகா இருக்கும், இத்தனை வேற போட்டுட்டா தெய்வ கடை கொட்டம். இந்த எலும்புகள் தேய்மானம் இது சரியாகும். அதுக்கப்புறம் பின்ன முதுகு தண்டுல ஏர்கிராக். இதுக்கு நோ மெடிஷன், நோ ஆயுர்வேதிக், நோ சித்தா, நோ அலோபதி, எதுவுமே வேலை செய்யாது. இந்த அசுரத்திற்கே காலையில 9 முறை சொல்லிட்டு என்ன மருந்து சாப்பிட்டாலும் அந்த மருந்து செட் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு 30 வயசுக்கு மேலே பூதாகரமா ஊதி போறது. எழுந்துக்க முடியாது, உட்கார முடியாது, எழுந்துக்க முடியாது, உட்கார முடியாது. யாராவது நம்மளை எழுப்பிடுவாங்களா? சரி, நம்ம தான் எழுப்பி விடுறோம் அவங்கள. அவங்க நம்ம மேல வந்தா நமக்கு ஆபத்து. அந்த மாதிரி சில சுரபிகள் சுரக்கிறது, அதை கட்டுப்படுத்தி சரியாகும். தாம்பத்தியம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த உருவுகளோட நமச்சல், யூரின் டிராவல், இதெல்லாம் சரியாகும். அப்புறம் விரலுங்களுக்குள்ள நகத்துக்குள்ள வியாதி, அது சரியாகும். அதுக்கு அடுத்தது முகத்தை விட்டுட்டோம், துணி இருக்கிற இடமெல்லாம் தோல் சம்பந்தமான வியாதி. அப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. யாராவது முக்கியமான ஆள் வீட்டுக்கு வந்தவொடனே இந்த பக்கம் 2 சொரிஞ்சல், அந்த பக்கம் ஒரு 2 சொரிஞ்சல், அதுக்கப்புறம் முதுகுல கை விட்டு இந்த குரங்கு போட்டாங்க. அது கம்ப்யூட்டர் வேகத்தில். இதுக்கு மாத்திரை மருந்து இல்லவே இல்லை. சுரிஞ்ச படம் மாதிரி அவ்வளவு சதை வரும். என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ண முடியும்? இந்த வியாதி நோ மெடிஷன். இது எப்படி வியாதி வருதுன்னா
பெரியவங்களோட பிதுர்ஷாபத்தினால வரும். இதுக்கு வியாதிக்கு மருந்தே கிடையாது. மருந்து சாப்பிட்டா ஜாஸ்தி வரும். கையெல்லாம் வந்துருச்சு. யாருக்கோ அந்த வியாதி வாங்க அது போகல. இது என்ன பாதிக்காது. இந்த மாதிரி நோய்கள் போகும். பசிருக்கு பாருங்க. இந்த நோயெல்லாம் போனாதான் மனசு தமோ குணத்துல திருப்தியாகி அதை விட்டு வெளியே வந்து ராஜோ குணத்துக்கு வரும். இதுக்கு அசிபுத்திருக்கேன்னு பேர். இத்தனை வகையான நோய்களை தீர்க்காது. இந்த ஒத்தை தலைவலின்னு வந்து அதனோட ஆராய்ச்சி என்ன அங்க போகும். ஏதோ ஒரு நினைவு ஒரு 10 வயசு 15 வயசு 14 வயசு அதுல வந்து மாட்டிக்கும். இதுக்கு நோ மெடிஷன். இந்த நினைவு சம்பந்தமான நிலையில பாதிப்பான வாழ்க்கை அமையும். அந்த நினைவை எடுக்க தெரியாது. அதனால இந்த ஒத்த தலைவலி 7 நாட்டு சனி கூட ரொம்ப கஷ்டம். இந்த துர்க்கையே நவமிக்கு பண்ணினா இந்த ஒத்த தலைவலி போகும். ஆசான தியானம் கண்ணு நல்லா இல்லை, மூஞ்சி நல்லா இல்லை, முழிப்பு நல்லா இல்லை, திட்டு ஒழியா இருந்தது. 10 வருஷத்துக்கு முன்ன நல்லா இருந்தது கேள்விப்பட்டேன். இப்பதான் ஆசானோட மூஞ்சியே நல்லா இல்லை. மூஞ்சி எப்படி இருந்தா நமக்கு போக வேண்டியதுன்னா ஒத்த தலைவலி. அந்த ஆளுக்கு மூஞ்சி கோணலா கூட போகட்டும், கண்ணு ஒன்றரை கண்ணா கூட போகட்டும், நொல்ல கண்ணா ஆகட்டும். நமக்கு என்ன ஆசான பிரார்த்தனை பண்ணிட்டோம்னா நம்மளோட நோய் போகணும். இதெல்லாம் எனக்கு இன்னும் ஒரு வியாதி துர்தேவதைகளால் வரும். துர்தேவதை எல்லாம் இங்க கும்பிட்டீங்க. கல்யாணத்துக்கு முன்ன காட்டேரி காட்டேரிக்கு என்ன வைக்கணும் பாருங்க. சுருட்டு வைக்கணும், ஷாராயம் வைக்கணும், அப்புறம் எலும்பு வைக்கணும், கறி வைக்கணும். திருடியாவது கருவாடை வந்து அடுப்புல சுட்டா கூட திவ்ய வாசனை வரும். அத்தை வச்சா யாரு சந்தோஷப்படுறது? காட்டேரி. காட்டேரி கும்புறவாடை எப்படி இருப்பான் பாருங்க. சில நேரத்துல இதெல்லாம் வைக்காத விட்டுட்டா அது கோவிச்சுக்கும். மனுஷனே இவனுக்கு அந்த கல்யாணத்துக்கு சம்பந்தம் இருக்காது, இவனை வான்னு சொல்லலன்னு கோவிச்சுப்பான். ஒரு வீட்டையே காப்பாற்றுறது காட்டேரி. அந்த காட்டேரிக்கு சரியா பூஜை பண்ணலன்னா அது கோவிச்சுக்கும், அது சாபம். அது என்ன சாமி கண்ட? எங்க வீட்டுல முனீஸ்வர பூஜை, அதுக்கு வகை வகையா சாராயம் இருக்கும். நல்லா முருங்கைக்கீரையை விரட்டி வேக வச்சு, அது நம்ம வீட்டுக்கு முருங்கைக்கீரையா இருக்கக்கூடாது, பக்கத்து வீட்டுல இருந்து திருடின்னு வரும். அதெல்லாம் வச்சு நல்லா அவிச்ச முட்டைய வர்றது இருந்தாரு. எங்க அந்த முட்டையை காணும். அது நாட்டுக்கோழி முட்டை சின்னதாக தான் இருக்கும், வாத்துக்கோழி முட்டை இருக்கும். இது சிரிக்கிறதுக்கு சொல்லுங்க, முனீஸ்வரனோட வழிபாடு. இது சில நேரத்துல சில வீட்டுக்கு இதெல்லாம் தேவதையா இருக்கும். இதுக்கு துர்தேவதைன்னு பேரு. பேக்கட முனீஸ்வரன் ஒண்ணு இந்த கந்த சஷ்டியில வரும். சின்னவால இருக்கும். அது கணக்கு எடுக்கும். அப்பா இவ்வளவு திருட்டு இந்த மாதிரி போனாம்பா, ஒரே ஒரு பீஸ் நமக்கு வைக்கதே கல்யாணம் தண்ணிக்கு வரும். அதை வைக்கிறன்னா கோச்சும். இதுக்கு பேரு துர்த்தி. இந்த தேவதைகள் சாபத்திலிருந்து வெளிப்படுதல் எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அற்புதமான விஷயம். ஓம செய்தது காயமா எல்லாம். அப்புறம் இந்த இறந்து போனவங்க இருக்கிறாங்க, இறந்து போறதுக்கு முன்னால சும்மா போக மாட்டாங்க. உன் குடும்பமே வழங்காது, நான் வயிறெஞ்சி உயிரை விடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உறவுல வர்ற தகராறு சரியாகும்.
பெண்ணை ஒரு கல்யாணத்துக்கு ஆகணும். அது நல்லா சிங்காரிச்சு ஏழை ஏலாம் அடிச்சுக்கிட்டு ஐம்புருவா வச்சுக்கிட்டு அது ஒரு அங்கல் இருக்கும் ஐம்புருவா, இது 4 அங்கல் இழுத்துக்கும். இந்த முடிக்கெல்லாம் கண் முடிக்கெல்லாம் மையெல்லாம் வச்சுக்கிட்டு நல்லா அலங்காரம் பண்ணிட்டு கொண்டைக்குள்ள ஒரு பன்னியே வாங்கி கொண்டையை வச்சுக்கிட்டு நல்லா கவனிக்கணும். உடனே அந்த பன்னி எனக்கு பொருள்னு கேட்கக்கூடாது. வந்து கொஞ்ச நேரம் நம்ம அப்படியே ஒரு சண்டை இழுக்கும். அந்த சண்டை இழுக்கிறம்மா தான் அக்கா. யாருக்கு அக்கா சொல்லுங்க? பையனுக்கு அக்கா. எனக்கு நீங்க மரியாதை கொடுக்கல. ஒரு எதிர்ச்சன்னா அப்படியே அழுது அந்த மையெல்லாம் கரைஞ்சி இந்த கொட்டையில ஒரு பன்னு வச்சிருக்கிறாங்க பாருங்க, அது விழுந்து ஒரு அமக்களம் பண்ணி அதுக்கே ஒரு 1.5 மணி நேரம் கொடுத்து எதுக்கு அழுதுன்னா தெரியாது. அந்த வீட்டுக்காரன் அந்த கல்யாண வீட்டுல ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்பார். அவனை போய் சொக்காவை போட்டு இழுத்த 2 கன்னத்தை வச்சு எனக்கு மரியாதை இல்லாத வீட்டுல உனக்கு என்ன பாருங்க. அப்படியே போகும்போது தெருவுக்கு போய் மண்ணை வாரி எடுத்து நீ நாசனமா போவே அப்படின்னு சாபம் கொடுக்குறாங்க. அந்த சாபத்தை நிவர்த்தி பண்றவங்க ஏன் சாமி வீட்டு பொண்ணு கோச்சுக்கிட்டு சாபம் கொடுத்துட்டு போனான்னு சொல்லக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பீங்க. இப்ப நீங்க ஒரு கல்யாணத்துக்கு போறீங்க, இந்த மாதிரி ஒரு பன்னு கொண்ட வருது, நல்லா கவனிங்க. இதே மாதிரி ஒரு சங்கடம் நடக்குது. ஐயோ அசிந்துருவ சொல்லும் போது சுவாமி வந்து பன்னு கொண்டே சொல்லுதையே, இத போய் இவ்வளோ நீட்டா சொல்லணுமான்னு இப்ப நினைப்பீங்க. இதே பிரச்சனை உங்க வீட்டுல வந்து கும்பகோணத்துல நடத்துதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரி பாவங்கள் வந்து விடுபடுதல். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் இருக்கிறாங்க, அது பெக்கூலியர் டைப். இந்த பீரிய மந்திரங்களை ஊட்டி அதை அசைவுத்துவத்துக்கு சின்ன கருமிக்க விடாத பண்ணுவாங்க. இதெல்லாம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம், ஜீரணமே ஆகாது. அந்த கருக்கலைப்ப செய்யறவங்க அவங்களுக்கு துர்தேவதைகள் தான் வழிபாடு. முந்தி சொல்லும் போதே பயமா இருக்கும். சாமுந்தி அத சொல்றவர் இன்னும் பயங்கரமா இருந்தாரு. முட்டை கண்ணை வச்சுட்டு எல்லா இடத்துலயும் கருப்பு சொல்லி கட்டிக்கிட்டு சை அப்படின்னா கோலம் நாட்டு அவங்க பீஜ சக்தியை தவறுதலா பயன்படுத்துறவங்க. அதை கத்துண்டு வந்து வீட்டுல 4 மூலை 8 திசையில ஆவாரம் பண்ணிட்டாங்கன்னா அந்த வீட்டுல கல்யாணம் நடக்காது, கரு நிக்காது, நல்ல விஷயங்கள் நடக்காது, பசங்க படிக்காது, பொன் குழந்தை ஆம்பளை குழந்தை மாதிரி பேசும், ஆம்பளை குழந்தை பொன் குழந்தை மாதிரி பேசும். இந்த மாதிரி தகராறுகள் தான் நிவர்த்தி பண்ற துர்க்கை. குடும்பத்தையே கலைச்சர்ற மாதிரி சில மாந்திரிகம் தாந்திரிகத்தினாலே இந்த மை யந்திரம்னு ஒண்ணு அதை வச்சுட்டாங்கன்னா கருவே நிக்க இருந்தது. அது ஒரு 7-8 தலைமுறைக்கு அப்படித்தான் போகும். 10 தலைமுறை கொண்டது 1000 வருஷம். 3ஆவது தலைமுறை வச்சுட்டா மற்ற 7 தலைமுறைக்கு வராது. அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த அஜிக துர்க்கையை கும்பிட்டோம்னா 9ஆம் நாள் அமாவாசையை விட்டுட்டு பார்த்தா 9ஆம் நாள் பிரதமை, துத்தியை, திருத்தியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி இந்த நாள்ல நம்ம அதை கும்பிட்டுட்டோம்னா எந்த மந்திரக்காரோ, எந்த குறிமேடையோ, எந்த குருஜியோ, எந்த ஆசானோ எதுக்கு எங்கேயும் போக வேண்டியது. அதுவா பட்சத்துக்கு பட்சம், பட்சத்துக்கு பட்சம், பட்சம்னா ஃபார்ச்சூன், அதாவது 15 நாளைக்கு ஒரு முறை கிளியர் ஆகிட்டே கிளியர் ஆக அந்த ஃபேமிலி கரெக்டா. சில வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பையன் தான் இருப்பான், அடுத்த பையன் அந்த வீட்டிலே இருக்க மாட்டாங்க, 4 பொண்ணு இருக்கும். அந்த ஒரு பையனோட வாழ்க்கை தாறுமாறா இருக்கும், அவங்களுக்கு சரியாகும்.
சில வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்கும், ஒரே ஒரு அப்பா அம்மா. இத்த பார்த்து அத்தை சிரிக்கணும், அத்தை பார்த்து இத்த சிரிக்கணும், 3 பேரே எவ்வளவு நேரம் சிரிச்சுக்க முடியும் பாருங்க. ரொம்ப கஷ்டம் அந்த சிரிப்பு. அந்த மாதிரி வீட்டுல நல்லதுகள் நடக்கும். அடுத்த சந்தான் தம்பியோ யாரோ ஒருத்தர் பிறப்பாங்க. அதனால அக்காவுக்கு 25 வயசு ஆயிட்டு உடனே தம்பி வந்து ஒருத்தர் பிறந்தாங்கன்னா 25 வயசு அக்காவை என்ன பண்றது? அந்த மாதிரி எல்லாம் தாறுமாறா நடக்காது, சரியா நடக்கும். இந்த மாதிரி வியாதிகள் தான் சரி பண்ணும். என்னென்ன வியாதி இருக்கு இன்னும் எத்தனையோ சிலர் என்ன பண்ணுவாங்க, செவ்வாய் ராகு கேத்து கிரகத்தை வச்சுட்டு பண்ணிட்டோம்னா குழந்தைங்களாம் பைத்தியமாவே பிறக்கும். ஒரு 3 குழந்தை பைத்தியமா பிறந்த வீட்டுல அப்பா அம்மா வசதியா இருந்து சோஃபா செட்ல உட்காந்து இத்த பார்த்து அத்தை சிரிக்க, அத்தை பார்த்து இத்தை சிரிக்க, இது 3 சிரிச்சு விளையாடுனா எதுக்கு விளையாடுதுன்னு தெரியாது. வெளியில அவங்க வீட்டுல எல்லாருக்கும் பைத்தியம்பா, அது லூசு குடும்பம். அந்த மாதிரி நோய்கள் கிளியர் ஆயிடும். என்னென்ன நோய் விதவிதமா இருந்தது நோய். இன்னும் ஒரு பெக்குலர் டிசீஸ் இருக்கு, எல்லாம் நல்லா படிச்சிருக்காங்க. என்னங்க அவர் படிச்சிருக்காரு? என்னது EEE? என்னங்க சம்பளம்? வருஷத்துக்கு 50 லட்சம் வாங்குறாங்க. அட்டானம் 50 lakhs. ஒரே ஒரு வீடுக்கு 25 கோடிக்கு போகும். சரி, காரெல்லாம் எல்லா காரும். ஆனா ஒரே ஒரு குறை, நல்லா இருக்கிறாங்க, அழகா இருக்குது, நல்ல குணமா, நல்ல குணம், தானம் இருக்குதா, தானம் நல்லா இருக்கு. என்ன சொல்ல வந்து அத்தை சொல்லணும்னா அத்தை விட்டுட்டு அவரு கல்யாணம் பண்ணிக்கிற மாட்டேன்னு அடம்பில்ல. யாராவது கல்யாணம் வேணாம்னு சொல்றாங்களா? குரங்கு கூட இன்னொரு குரங்கு தேடி போகும், கழுத கெட்ட கேடு இன்னொரு கழுத தேடி போகும். இவ்வளோ விசாலமா இருக்கக்கூடிய ஆளு கல்யாணம் வேணாம், என்னடா உனக்கு கேடு? எனக்கு கல்யாணம் வேணாம், வானாம்னா வானா 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 வானா. அந்த அம்மா அப்பா மனசு எப்படி இருக்கு பாரு, அது சரியா. இன்னொன்னு, நான் பிரம்மச்சாரியா தான் இருப்பேன், இவனுக்காவது லாபமா? இவனே மண்டையை போட்டா தூக்கி போறது ஆளு. கழுத்துல கவரு கட்டி அந்த பக்கம் எடுக்கிறதா இந்த பக்கம் எடுக்கிறதா, முனிசிபாலிட்டி வண்டியில தான் தூக்கி, முனிசிபாலிட்டி வண்டிக்கு தான் தூக்கி போடணும். அந்த மாதிரி மனோநிலை இருக்கிறவங்க சரியா இருக்கு. இதை விட ஒரு கொடுமை இருக்கு. மனோநிலை சரியா அமையாத மனைவியோட வாழ்ற மாதிரி வாழ்க்கை. இரண்டாம் தாரத்துக்கு உண்டான மனைவி, இதெல்லாம் ஜாதகத்துல அம்சம் இருக்கு. அதுக்கப்புறம் விதவையோட வாழ்றது, இது வரவேற்கிற ஒரு விஷயம். ஒருத்தருக்கு வாழ்க்கை கொடுக்கிற மாதிரி ஆகுது. இந்த வாழ்க்கையெல்லாம் வரவேற்கிற ஒரு விஷயம். சமூகத்துல 20 பேர் எடுத்துப்பாங்க. இப்ப என்ன கேட்டீங்கன்னா நான் எடுத்துப்பேன் அந்த விஷயம். அதுக்கு மேலான நோக்கம் 80% லௌகீகத்தில் இருக்கிறவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி வாழ்க்கை அமைகிறவங்களுக்கு சிறப்பான வாழ்க்கையா இருக்கும். அடுத்த பிறப்பு நல்ல விதமான வாழ்க்கை. என்னென்ன குறைப்பாரு மனுஷனுக்கு? மனசுக்குள்ள எப்பவுமே கெட்ட சிந்தனை. இப்ப உங்களுக்கெல்லாம் கெட்ட சிந்தனை வரவே வராது. நல்ல சிந்தனை நினைச்சு 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 முடியெல்லாம் எடுத்து போச்சு. சாமி, கெட்ட சிந்தனை நினைச்சா முடி கருப்பாகுமா? நல்ல சிந்தனை நினைச்சா மறுபடியும் கருப்பாகுமா? எந்த சிந்தனை நினைச்சா கூட வெள்ளையான முடி கருப்பாகாது. ஈஸியிலே 3D போட்டுக்காடி தான் மண்டையில் கருப்பாயிடும். அது ஒரு வியாதி, பித்தமும் வியாதி, பித்தரோகமும் வியாதி. நினைவால வருவது பித்தரோகம். அப்புறம் இந்த வாயில வெடிப்பு, வாயை திறந்தா துர்நாற்றமா இருக்கும். நம்ம நண்பர் ஒருத்தர், நல்ல நண்பர், என்கிட்ட கிட்ட பேசும்போது அவர் வாயை மூடிக்கின்னு பேசுவார். என்னன்னு நினைச்சா என் வாயை நான் தடிக்குவேன், அவர் வாயில இருந்து நான் சென்டா வரும். கங்கை வருதா,
காவேரி வந்தா இல்லை, யாரு வாய திறந்தாலும் நாத்தம் வரும். அதுல பல் வியாதியில வரக்கூடிய நரம்பு தளர்ந்து போயிடும். இந்த பல்லுக்குள்ள நரம்பு வரும். அந்த நரம்பு தளர்ந்து போச்சுன்னா பல் லைட்டா ஆடும். அதுக்கு வந்து ரூட் கேனால் டிசீஸ் சொல்லி அதை ரூட் கேனால் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நோய் சீராகும். அந்த பல்லு எல்லாம் மறுபடியும் ஸ்ட்ராங் ஆகும். பல்லுக்கு போற சிம்ப்ளி தலைக்கறிய கடிச்சுட்டா கூட ஒன்னாகும். சிலது பல்லுல சிம்டி போட்டு கேப் போட்டோம்னா அம்மன் மொத்தம் முடியும். அது என்ன ஜென்மமா இருந்தது. அந்த மாதிரி நோய்கள் எல்லாம் சீராகும். பல்லுக்குள்ளே கண்ணுல குளுக்கோமா, அதாவது நீர் வடிந்துகிட்டே இருக்கு. அந்த நீர் ஏன் வடியுதுன்னா கண்ணுக்குள்ள பிரஷர், கண்ணுக்குள்ள ஒரு பிரஷர் இருக்கு, ஐ பிரஷர் பேரு. அது 50 வயசுக்கு மேல எல்லாருக்கும் வரும். இப்ப நல்லா கேட்கிறவங்களுக்கு கூட 50 வயசு ஆயிடுச்சுன்னா அப்படியே ஒரு கண் முன்னால ஒரு கண்ணு பின்னால, அதுக்கு ஐ குளுக்கோமான்னு பேரு. நரம்பு தளர்ச்சி சீராகும். ஆனா ஆண்டவனோட செயல ஒரே நேரத்துல 2 கண்ணுக்கும் வராது. 2 கண்ணுக்கு வருதுன்னா 1000த்துல ஒருத்தருக்கு தான் அந்த மாதிரி வரும். இதெல்லாம் சரி பண்றோம். அப்புறம் காதுல ஜவ்வு இருக்குது பாருங்க. ஒரு அடி அடிச்சா காதுல ஜவ்வா இருந்ததுன்னு சொல்லுவாங்க. அந்த ஜவ்வுல வெளியிருக்கக்கூடிய ஓசை வாங்குற தன்மை, ஒரு ஈரத்தன்மை இருக்கு. அந்த ஈரத்தன்மையை கரெக்டான லெவல்ல வச்சுக்கன்னா அது சரியாகும். அந்த மாதிரி வியாதிகளை சீராகும். இதெல்லாம் எதுக்கு இவ்வளவு வியாதி வருது துர்க்கைக்கு? இந்த துர்க்கை மட்டும் ஏன் இவ்வளவு வியாதி சரி பண்றாங்க? தமோ குலத்துல மனம் இருக்கும்போது இத்தனை வியாதி வரும். இன்னும் விட்டுட்டா சாயந்தரவுக்கு வியாதியை பத்தி சொல்லியே நமக்கு மயக்கம் வர வச்சு 3 மணிக்கு போடுற சாப்பாடை 7 மணிக்கு போட்டு அவர் கார் எடுத்துன்னு 6 மணிக்கு போயிடுவாருன்னு நினைக்கிற பாருங்க. இது தமோகம். 1 நாள் 2 வியாதி, இத்தனை வியாதியா சொல்லு. ஒரே வார்த்தையில கண்ணு சரியாகும், காது சரியாகணும், நான் கண்ணு சரியாகணும்னு சொல்லிடுறேன். எங்க டாக்டர் கிட்ட போறாங்க, அம்மா உனக்கு குளுக்கோமா. அம்மாவா? எனக்கு வயசாகல. குளுக்கோமா வியாதி, அந்த சித்தி. என்னமா சித்தியும் இல்லை பெரியமாவும் இல்லை, குளுக்கோமான்னு ஒரு டிசி. ஓ அப்பா சாமி சொன்னாரு குளுக்கோமா. உடனே எங்க அசிரித்து ஓம சேர்த்துக்காரமா, ஓம சேர்த்துக்காரமா, ஓம சேர்த்துக்காரமா பண்ணீங்கன்னா டாக்டர் ஏதோ ஒரு மருந்து கொடுப்பாரு. அவரே எது தப்புதாரமா கொடுத்துருப்பாரு. இது கிளீனா போயிடும். கிளீன் ஆகி இந்த வடிதல் நின்று போகும். அப்புறம் லென்ஸ் நிற்கிற ஒரு ப்ராப்ளம் இருக்கும். உள்ள குவி லென்ஸ் ஒன்று எல்லா கண்ணும் இருக்கும். நம்ம நேரா பார்த்தா அது கோணையா போய் நேரா காணும். அந்த குவி லென்ஸ்ல வெளியிலிருந்து வரக்கூடிய சக்தியை வாங்குறது, வெளியில் அனுப்புற பவர், அதெல்லாம் சரியாகும். கண்ணுக்கு, மூக்கு, அடி நாக்கில வரக்கூடிய நரம்புகள் சில வயசுல பாதிச்சா பேச்சு சரியா வரும். நாக்கு இருக்குதுங்களா, நாக்குக்கு அடியில ஒரு கேப் இருக்கும். அதுக்கு ஒரு ஸ்டாண்ட் மாதிரி ஒரு நரம்பு வரும். நாக்க தூக்கி பார்த்தா தெரியும். அதனால கையில பிடிச்சிருந்தா கையோட வந்துடும். அந்த கேப்ல இருக்கிற நரம்புகளால சில வியாதிகள், அந்த வியாதிகள் சீராகும். எவ்வளோ வியாதியை சீர் பண்றாங்க. இவ்வளோ வியாதி வர்றதுக்கு காரணம் என்னன்னா மனம் வந்து தமோ குணத்துல இருக்குது. தமோ குணத்திலிருந்து மனம் வந்து தெரிஞ்சே வராது. சாமி சாமி சாமியோ, நீங்க அசுரதுர்கிக்கு அந்த அம்மாவை பத்தி சொன்னது கம்மி, வியாதி இவ்வளவு இருக்குதா? இதுக்கு மேல வியாதி இருக்குது. கேட்க கேட்க நீங்களா எழுதுறத வச்சுட்டு இப்படியே வீட்டுக்கு போனீங்கன்னா அடுத்த துர்கிக்கு நாளைக்கு வர மாட்டீங்க. இதை நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்கணும். இதுக்கு மேல டிசீஸ் இருக்கு. இந்த யூரின் வர்ற இடம், அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு பிளாடர் இருக்குது. அந்த பிளாடர்ல இருந்து ஒரு பைப் வரும். அந்த இடத்துல வந்து உப்பு அரைச்சி நின்னுக்கும்.
நீல கல் வர்றது பெருசு இல்லைங்கோ, அது ஏதாவது பண்ணிடலாம். இந்த என்ட்ரன்ஸ்ல வந்துருத்தோம்னா அந்த அறிவு தாங்கவே முடியாது. அது இருந்தது. சரி, அப்புறம் மலச்சிக்கல். சிலர் பாத்தீங்கன்னா நல்ல உடம்பா இருந்தா ஒரு வேளை நல்லா மலம் போயிடும், 2 வேளை போறது கூட சரியான ஆள் இல்லை, சாப்பிட்ட உடனே போறது சரியான ஆள் இல்லை. சிலர் பாருங்க, அந்த பாத்ரூம்ல போய் உட்காந்தாங்கன்னா 8 மணி நேரம் கொடுத்து வெளியே வருவாங்க. ஆபீஸ் எப்படி போறது? அதனால சிலர் ஆபீஸ்ல போய் போய்ப்பாங்க, வேலை தான் அங்க இல்லையே. இந்த மலச்சிக்கல்ங்கிற ஒரு வியாதி, மலம் சரியா போனா மலச்சிக்கல், மலச்சிக்கல் வந்தோடனே குதத்தை சுத்தி உள்ள கட்டி வரும். மூலம் ஒண்ணு பேரு, அது அப்பா அம்மா கொடுத்த சொத்து, பெரியவங்க கொடுத்து வச்சது. அந்த பாவம் தான் அந்த மாதிரி வருது. அந்த மலச்சிக்கல் வழியா வரக்கூடிய மூலமங்கிற நோய் சரியா வரும். இவ்வளவு வர்றதுக்கு காரணம் என்னன்னா ஒரு விஷயமும் இல்லைங்க, தமோ குணத்துல மனசு. இதை படிங்க, கொடுங்க, படிக்க. இத படிச்சா சரியா வந்துருமா? அப்படின்னா அர்த்தமா எத்த படிச்சாலும் சரியா வரும். இது வேற படிப்பாங்களா? இத்தனை வியாதிகளுக்கு வரணும்னா தாமோ போகணும். படிக்காத போனாலும் வியாதி வரப்போகுது, படிச்சாலும் வியாதி வரப்போகுது. சீராகக்கூடிய நிலை இந்த துர்கைக்கு இருக்கு. இந்த துர்கைய நவமி அன்னைக்கு ராத்திரியே பேசாம 1 hour இருந்து பூஜை பண்ணணும். எங்க வீட்டுக்காரர் ரொம்ப கெட்டவன், எந்த வீட்டுக்காரன் நல்லவன் சொல்லுவோம், அவனை 1 மணி நேரம் சாட்சிட்டு போட்டு வீட்டை விட்டு அனுப்பிச்சுடுவோம். 6 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் பேசாதே, வாயை கட்டிட்டு பச்சனம் எல்லாம் பண்ணிவிடுவோம், வச்சு பிரார்த்தனை பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் அவன் உள்ள சேர்த்தா திரும்ப போச்சு. இவ்வளோ நோய்களை கண்டிக்கக்கூடிய துர்கை அசுரதுர்கை. இப்ப நம்ம ரஜோகுணத்தை பத்தி சொல்லவே இல்லை. அப்புறம் இந்த அம்மா எப்படி சொல்றாங்கன்றது அப்புறம் பார்ப்போம்.